முல்லைப்பெரியாற்றில் புதிய அணை கட்ட முயற்சிக்கும் கேரள அரசை கண்டித்து மதுரையில் விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவலுடன் இணைகிறார் செய்தியாளர் செல்வகுமார். விவசாயிகள் நடத்தி வரும் இந்த போராட்டம் குறித்து விரிவாக பதிவு செய்யுங்க. முல்லைப்பெரியாறில் புதிய அணை கட்டப்பட்டால் மதுரை, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய விளைநிலங்கள் தரிசு நிலங்களாக மாறிவிடும். இங்கு இருக்கக்கூடிய மக்கள்கள் அகதியாக வெளியேற்றப்படுவார்கள். எனவே கேரள அரசு முல்லைப்பெரியாறு அணைக்கு கீழே புதியதாக ஒரு அணை கட்டுவதற்கு முயற்சி செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு விவசாய சங்கத்தை சார்ந்த ஒட்டுமொத்த சங்கத்தை சேர்ந்தவர்கள் இன்று மதுரை மத்திய அரசினுடைய வருமான வரி அலுவலகத்தை முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் மதுரை, விருதுநகர், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நூற்றுக்கணக்கான வீரர்கள் PR பாண்டியன் தலைமையில் இந்த போராட்டத்தை நடத்தினார்கள். மதுரை தல்லாகுளம் தபால் தந்தி அலுவலகத்திலிருந்து ஒன்றாக கூடி பேரணியாக வருமான வரித்துறை அலுவலகத்துக்கு சென்று இந்த முற்றுகை போராட்டம் நடத்துவதென அவர்கள் திட்டமிட்டு இருந்தார்கள். ஆனால் வருமான வரித்துறை அலுவலகத்திற்கு செல்வதற்கு அனுமதி கிடையாது என போலீசார் ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். அதனை மீறி அவர்கள் தபால் தந்தி அலுவலகத்திலிருந்து வருமான வரித்துறை அலுவலகத்துக்கு செல்கின்ற பொழுது போலீசார் அவளை தடுத்ததால் அங்கே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. உடனே அவர்கள் கேரள அரசிற்கு எதிராகவும் மத்திய அரசிற்கு எதிராகவும் தங்களுடைய கோஷங்களை வைத்தார்கள். அது மட்டுமல்ல, விவசாயி ஒருவர் இறந்தது போன்ற ஒரு நாடகம் நடத்தினார்கள். அது மட்டுமல்ல, கேரள அரசினுடைய அரசாணை ஏற்கனவே புதிய அணைக்கான அரசாணையை எதிர்த்து தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்தார்கள். தொடர்ந்து காவலுடன் சிறிது நேரம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்பு பேச்சுவார்த்தை நடத்தி தங்களுடைய போராட்டத்தை தற்போது முடித்திருக்கிறார்கள். மதுரை தபால் தந்தி அலுவலகம் முன்பாக இந்த முற்றுகை போராட்டம் தற்போது நடந்து முடிந்திருக்கிறது. கேரள அரசு புதிய அணை கட்டுவதற்கான அந்த முயற்சி முழுவதுமாக கைவிட வேண்டும். இதற்கு மத்திய மாநில அரசுகள் முழு நடவடிக்கை எடுத்து அதை கட்ட விடாமல் தடுப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்துவோம் என அவர்கள் இந்த போராட்டத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி செல்வகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.